அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவுல திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக எழுந்த ஒரு சில சர்ச்சைகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். திருப்பரங்குன்றத்துல என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பத்தி நாம் பார்க்க போறது கிடையாது. அதை பத்தி நிறைய காணொளிகள் நீங்க பார்த்திருப்பீங்க. அதை ஒட்டி எழுந்த ஒரு மிக முக்கியமான சர்ச்சை என்ன அப்படின்னா, ஆதி காலத்துல தமிழர்கள் முருகனுக்கு அசைவ வழிபாடு செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வெளிப்பட்டு வருது. ஒரு சிலர் ஊடகங்களை எழுதுகிறார்கள், திருமுருகாற்றுப்படையை அதற்கு காரணமாக காட்டுகிறார்கள். அப்ப ஆதி காலத்துல நான் வெஜிடேரியன் அலோவ் பண்ணியிருக்காங்களே அப்படின்னா அது ஒரு சிலர் தங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்காக செய்தது. ஒட்டுமொத்தமாக முருகனுக்கு அசைவ வழிபாடு என்பது எப்பொழுதும் கிடையாது. நீங்க முருகன் கோயில் நம்ம பார்க்கிறோமே அப்படின்னு சொன்னா அது எல்லாமே கந்த புராணத்தின் அடிப்படையாக வந்தது. புராணங்களின் அடிப்படையாக உருவாக்கப்பட்ட எந்த கோயில்களிலும் அசைவ வழிபாடு நிச்சயமாக கிடையாது. இதை நம்ம கண்டிப்பா புரிந்து கொள்ளணும். இப்ப நம்ம வீட்டிலேயே கூட அசைவம் உண்டா கூட நம்ம பூஜை செய்யறது கிடையாது. அந்த நடைமுறையை நம்ம பின்பற்றி கொண்டுதான் வாரோம். அப்ப உயிர் பலியை எந்த கடவுளும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. உடனே கேட்கலாம், இந்து மதத்துலதான் நம்ம ஆடு கோழி வெற்றோமே அப்படின்னா, ஒரு சில தெய்வங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வழிபாட்டு முறை என்பது வேறு. இப்ப நம்முடைய கிராமத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அய்யனார் கோயிலும் இருக்கும், இருளப்ப சுவாமி கோயிலும் இருக்கும், கருப்பசுவாமி கோயிலும் இருக்கும். அய்யனார் கோயில்ல நான் வெஜிடேரியன் அலௌடு கிடையாது. அவர் பியூர் வெஜிடேரியன். அதே இது இருளப்ப சுவாமி கோயில்லையோ கருப்பசுவாமி கோயிலையோ முனீஸ்வரன் கோயில்லையோ ஆடு வெட்டுவாங்க. அது அந்த சுவாமி அதை ஏற்றுக்கொள்கிறார், இந்த சுவாமி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் இங்க வித்தியாசமே தவிர எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான வழிபாட்டு முறை என்பது கிடையாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கோயில்ல நீங்க நான் வெஜிடேரியன் அலோவ் பண்றீங்களா, இந்த கோயில அலோவ் பண்ணலை நம்ம கேட்கக்கூடாது. ஒவ்வொரு தெய்வங்களுக்குமான வழிபாட்டு முறை அதை பின்பற்றக்கூடியவர்கள் அப்படின்னு மாறுபடுது. இது ஒரு பர்டிகுலர் கோயிலை மட்டுமே எடுத்துக்கிட்டு இதை பொதுவா எல்லாத்துக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. நீங்க அம்மன் கோயிலே எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி இருக்கக்கூடிய எந்த அம்மன் கோயிலையும் நான் வெஜிடேரியன் அலோவ் கிடையாது. ஆனா அதுவே காளியை வழிபடக்கூடியவர்கள், உக்கிரமான தெய்வங்களை வழிபடக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரியான அசைவ வழிபாடு உயிர் பலி என்பது இருக்கும். அது உக்கிர தெய்வங்கள் நம்ம சொல்றோம். ருத்திரன், காளி, இந்த மாதிரி. நீங்க நார்த் இந்தியால நம்ம பாக்குறோமேன்னு சொன்னா காளி தேவிக்கு மீனையே கூட படையலா வைப்பாங்க. இங்க நம்ம யாரும் அப்படி பண்றது கிடையாது. ஆதி தமிழர்கள் அசைவத்தை கடவுளுக்கு படைத்தார்களே என்று சொன்னால் அது நீங்களே சொல்லிட்டீங்க, அது ஆதி காலம் என்பது. ஆதி காலத்தில் பின்பற்றக்கூடிய எந்த முறைகளையும் இப்பொழுது நாம் பின்பற்றுவது கிடையாது. ஆதி காலத்தில் யாரும் உடை உடுத்துவது கிடையாது. ஆதி காலத்தில் பலதாரப்பட்ட மனம் இருந்தது. ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய பல உணவு முறைகள் இப்பொழுது நாம் பழக்கத்தில் இல்லை. இப்படி எதை எடுத்தாலும் பழைய காலத்துல பண்ணியிருக்காங்களே நம்ம சொல்லக்கூடாது. இப்பொழுது நடைமுறையில் நாம் பின்பற்றி கொண்டு வருவது புராணங்களின் அடிப்படையான வழிபாடு. இன்று தமிழகத்திலும் சரி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பெருவாரியான முருகன் கோயில்கள் கந்த புராணத்தின் அடிப்படையை கொண்டு வழிபாட்டு முறைகள் நடந்து கொண்டு வருகின்றன. அப்ப கந்த புராணத்தை அடிப்படையாக நாம் கொள்ளும் பொழுது அங்கு அசைவ வழிபாடு என்பது முற்றிலுமாக கிடையாது. அசைவ வழிபாடு என்பது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உக்கிரமான தெய்வங்களுக்குத்தான். நாம் இங்கு முருகனை திருமண கோலத்தில் வணங்குகிறோம். முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் முருகன் திருமண கோலத்தில் இருக்கிறார். நம்ம ஒரு வீட்டுல திருமணம் அப்படின்னு சொன்னா மோஸ்ட்லி நம்ம வெஜிடேரியன் ஃபுட்டு தான் அங்க ப்ரிஃபர் பண்றோம். நான் வெஜிடேரியன் ஒரு சிலர் போடுறாங்க, எல்லாரும் போடுறது கிடையாது. உடனே திருமணத்துல நான் வெஜிடேரியன் அலௌடு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, அலௌடுன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. பெருவாரியான குடும்பங்கள்ல இன்றும் திருமணம் என்று சொன்னால் அங்கு வெஜிடேரியன் ஃபுட்டு தான் நம்ம கொடுக்குறாங்க. அப்ப இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அது திருமண ஸ்தலம். கோயில்கள் அப்படிங்கிறது சத்துவ குணத்தின் வெளிப்பாடு. 3 விதமான குணங்களை பற்றி கண்ணன் கீதையிலே பேசுகிறார். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்துவகுணம் அப்படின்னா அமைதியா இருக்கிறது, யாருக்கிட்டையும் கோவப்படாம இருக்கிறது, தன்னுடைய வேலையை மட்டும் பார்த்து கொண்டு பிறருக்கு எந்த இடைஞ்சலும் பண்ணாம இருக்கிறது, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு பிரேயர் பண்றது, மந்திரங்களை ஜபித்தல், பிறருக்கு மந்திரங்களை சொல்லி கொடுக்கறது, ஓதல் ஓதுவித்தல் அப்படின்னு அந்தணர்களோட தொழிலை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது, பிறருக்கு தீங்கு நினைக்காம இருக்கிறது, எல்லோருக்கும் உதவி செய்யறது, இந்த மாதிரியான குணங்கள் இருந்தால் அது சத்துவ குணம். தமோ குணம் அப்படின்னு சொன்னா ரொம்ப சோம்பல், எப்ப பாரு சோம்பேறியா இருக்கிறது, எந்த விதமான வேலையும் செய்யாம இருக்கிறது, பிறருக்கு கெடுக்கணுங்கிற எண்ணத்தோட இருக்கிறது, அடுத்தவங்களை தொந்தரவு படுத்துறது, எந்த விதமான தொழிலும் செய்யாமல் சோம்பி இருந்தா அது தமோ குணம். ரஜோகுணம் அப்படிங்கிறது
கோபப்படுறது, பிறருக்கு எரிச்சல் ஊட்டுற மாதிரி நடந்துக்கிறது, அதிகமான ஆசை, அதிகமான கோபம், அதிகமான ஒரு விரக்தி, இந்த மாதிரி எல்லாம் இருந்தா அது ரஜோகுணம். பிறருக்கு ஏதேனும் தொந்தரவு செய்யறது, யாருக்கூடய சண்டைக்கு போறது, சண்டை போடுறது, இந்த மாதிரி ஒரு ப்ரோ ஆக்டிவா இருக்கிற ஸ்டேஜை ரஜோகுணம்னு சொல்லுவோம். சத்துவகுணம் சாந்தமா இருக்கிறது, ரஜோகுணம் கொஞ்சம் ஆக்டிவா ப்ரோ ஆக்டிவா இருக்கிறது, தமோ குணம் எந்த விதமான ஆக்டிவும் இல்லாம சும்மா அப்படிப்பட்டு தூங்குற மாதிரியான ஒரு நிலைமை. இந்த 3 குணங்களும் சேர்ந்ததுதான் மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னு கீதை சொல்கிறது. அப்ப கோயில் என்பது சத்துவ குணத்தின் ஒரு நிலை, வெளிப்பாடு. நம்ம கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆன்மா இறைவனோடு லயிக்க வேண்டும். அதனாலதான் அதன் பேர் ஆலயம். அதற்கு ஏற்றால் போல்தான் கோயில்களும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப அப்படிப்பட்ட கோயில்களில் ஆன்மாவோடு இறைவனோடு லயிக்கக்கூடிய இடத்துல நாம் அசைவ உணவை கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது சரியாக இருக்குமா என்றால் கிடையாது. சத்துவ குணத்தை நாம் அடைய வேண்டுமே என்று சொன்னால் சத்துவ குணம் சார்ந்து இருக்கக்கூடிய சாத்வீகமான உணவுகளை உண்ண வேண்டும். அப்படின்னால்தான் சத்துவ குணத்தை அடைவதற்கு ஓரளவுக்காவது நமக்கு முயற்சி பண்ண முடியும். இப்போ உடனே வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க எல்லாம் ஈஸியா கடவுளை அடைஞ்சிருவாங்க, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களாம் கடவுளை அடைய மாட்டாங்களா அப்படின்னு கிடையாது. வெஜிடேரியன் அப்படிங்கிறது ஒரு ப்ரிஃபரபிள் தான், ஒரு சாய்ஸ். நமக்கு தேவைன்னா எடுத்துக்கிட போறோம், தேவையில்லைன்னா நம்ம நான் வெஜிடேரியன் சாப்பிட போறோம், அது அவங்களுடைய விருப்பம். ஆனா கோயில் என்று வரும் பொழுது அந்த இடத்துல ஆன்மாவோடு இறைவனோடு நாம் லயிக்க வேண்டுமே என்று சொன்னால் உயிர் பலியை தடுக்க வேண்டும், சாத்வீகமான உணவுகளை உண்ண வேண்டும். அதற்கான ஒரு ஏற்பாடு தான் கோயில். நம்ம வீட்டில் நம்ம எப்படி வேணா இருந்துக்கலாம், ஆனா ஆலயம்னு வரும்போது எல்லோருக்குமான ஒரு பங்களிப்பு அதுல இருக்கணும், எல்லோருக்குமான ஒரு அரவணைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு நிலை இருக்கணும். அப்ப சத்துவ குணம் அப்படிங்கிறது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனால தான் ஆலயங்கள்ல பெருவாரியா நம்ம நான் வெஜிடேரியன் பயன்படுத்துறது கிடையாது. இதுதான் மிக முக்கியமான ஒரு தாற்பயம், ஏன் நம்ம கோயில்களில நான் வெஜிடேரியன் பயன்படுத்துறது இல்லைன்னு சொல்லிட்டு. ஒரு சில கோயில்களை பயன்படுத்துறாங்க, அது அந்தந்த தெய்வத்தை பொறுத்தது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உக்கிர தெய்வங்கள், காளிக்கு, சாமிக்கு, முனீஸ்வரனுக்கு, இப்படி பல தெய்வங்களுக்கு, கருப்பசாமிக்கு நம்ம அசைவ உணவுகள்ல வைக்கிறோம். அது அந்தந்த தெய்வ வழிபாட்டு முறையை பின்பற்றியது. இந்து மதம் என்பது ஒரு அற்புதமான மதம். இங்க எல்லா வழிபாட்டு முறைகளும் அக்செப்டட் தான். உருவம் இருக்கிறதும் நமக்கு கடவுள் தான், உருவம் இல்லாததும் நமக்கு கடவுள் தான். சிவபெருமான நம்ம லிங்கமாவும் வணங்குறோம், அதே சிவபெருமான நடராஜராகவும் வழிபடுகிறோம். பெருமாளை எல்லா இடத்திலும் இருக்கிறதுனால தான் அவர் பேரே விஷ்ணு. விஷ்ணுங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னா எல்லா உயிர்களிலும் அவர் இருக்கிறார், வியாபித்து இருக்கிறதுனால அவர் பேர் விஷ்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். நமக்கு நீரும் கடவுள்தான், ஆறும் கடவுள்தான், நிலமும் கடவுள்தான், மரமும் கடவுள்தான், கல்லும் கடவுள்தான், மண்ணும் கடவுள்தான், விலங்கும் கடவுள்தான், பறவையும் கடவுள்தான், மீனும் கடவுள்தான், மானும் கடவுள்தான். இப்படி எல்லா இடத்துலையும் நாம் கடவுளை பார்க்கிறதுனால இது ஒரு வித்தியாசமான ஒரு மதம். உலகத்துல எந்த மதத்திலும் இப்படியான ஒரு கோட்பாடு கிடையாது. நாம் எல்லா இடத்திலையும் கண்ணனை நாம் காண வேண்டும், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்றோம். அப்படி இருக்கிறதுனால பெருவாரியான நம்முடைய கோயில்களை உயிர் பலியை நாம் தடை செய்திருக்கிறோம். அது உயிர் பலி தடை அப்படிங்கிறது எல்லா பெரிய ரிஷிகளும் முனிவர்களுமே அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஆக அப்படி இருக்கும் பொழுது நாம் அசைவ உணவை கொண்டு போய் சாப்பிட்றோம். நம்ம இப்ப வீட்டில் நம்ம அசைவ உணவு உண்டாலே நம்ம கோயிலுக்கு போறது கிடையாது, அதை நம்ம தடை பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம நான் வெஜிடேரியன் சாப்பிட்றோம்னு சொன்னா கோயிலுக்கு போகக்கூடாது, முடிந்த அளவு கூடாது. சில பேர் அதை ரொம்ப எதிர்த்து பேசுவாங்க, நான் தானே நான் வெஜிடேரியன் சாப்பிட்டேன் அப்படின்னா. நீங்க நான் வெஜிடேரியன் சாப்பிட்டு உங்க வீட்டுக்குள்ள இருங்க. கோயில் என்பது பொது ப்ராப்பர்ட்டி, எல்லாரும் போகக்கூடிய இடம். அங்க போயிட்டு நான் அங்க போய் நான் வெஜிடேரியன் சாப்பிடுவேன், அசைவ உணவு சாப்பிட்டு கோயிலுக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீண் விவாதங்களை நம்ம செய்யறதை தவிர்க்கணும். ஆன்மீகம் என்பது தனிப்பட்ட ஒரு விருப்பு வெறுப்பு சார்ந்தது. எனக்கு எந்த கடவுளை பிடிச்சிருக்கோ நான் அந்த கடவுளை கும்பிடுறேன். அதே சமயம் இந்த கடவுளுக்கு நான் சொல்றதுதான் சரி, நான் சொல்றதான் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும், நான் இப்படிதான் இருப்பேன்னு நம்ம பேசக்கூடாது. ஏன்னா கடவுள் என்பது எல்லோருக்கும் பொதுவானது, கோயில் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. பொதுவான இடத்துல ஒரு சட்டம் போட்டிருக்காங்கன்னா அதை நம்ம பின்பற்றணும். நம்ம ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறோம், இல்ல ஒரு கல்லூரியில வேலை செய்யறோம்னா அங்க ஒரு சட்டம் இருக்கும். அந்த சட்டத்தை நம்ம பின்பற்றினா தான் அங்க வேலை பார்க்க முடியும். இல்ல நான் இப்படிதான் இருப்பேன்னா அங்க வேலை பார்க்க முடியாது. அது மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான். நம் கோயிலுக்கு போகும் பொழுது தூய்மையான ஆடைகளை அணிந்து கொண்டு போகணும், உள்ள தூய்மையோடு போகணும், மன தூய்மையோடு போகணும். முடிந்த அளவு அசைவ உணவுகளை உண்பதை தவிர்த்து விட்டுட்டு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு இதெல்லாம் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், இது நமக்காக வரணும்.
இதை வந்து சில பேர் வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்ம முருகன் கோயில் பிரச்சனையை சொல்றோம். திருமுருகாற்றுப்படையில அப்படி சொல்லியிருக்கு. ஏன் ராமாயணத்துல கூட தான் சொல்லியிருக்குது. ராமனுக்கு வந்து குகன் வந்து மீனை கொண்டு போய் கொடுக்குறான். தேனும் மீனும் திருத்தி கொணர்ந்தன அப்படிங்கிறான். இருக்கிற மீன்லயே சூப்பரான ஒரு மீனை எடுத்து அதை அழகா கட் பண்ணி நான் வந்து கொடுக்குறேன், ராமா நீ சாப்பிடு அப்படின்றான். மீன் அப்படியே கொடுக்கல, அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு சூப்பரா குக் பண்ண ஒரு மீன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ்டு ஃபுட்டு மாதிரி மீனை கொண்டு வந்து கொடுக்குறான். நீ சாப்பிடுன்றான். ராமன் வந்து இல்ல இல்ல, உன்னுடைய அன்பே எனக்கு போதும், நான் மீனன் சாப்பிட்டதாவே நினைச்சுக்கோன்னு பகவான் சொல்றார். அதுதான் அங்க உயர்ந்த இடம். ராமன்கிட்ட போய் இவன் மீனை கொடுத்துட்டு நீ சாப்பிடுன்னு சொல்லல ராமனை, என் கொள் திருவுளமே, உனக்கு நான் கொடுத்துட்டேன், உன்னுடைய விருப்பம், நீ சாப்பிடதோ சாப்பிடாதோ உன்னுடைய விருப்பம்ட்டு அப்படின்ட்டு ராமன்கிட்ட சொல்லிடான். அரியதாம் முகப்ப உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரிதர குழந்த என்றால் அமிழ்தலும் சிரித்ததென்று அப்படின்றார் ராமன். நீ தெரிஞ்சு கொண்டு வந்தியோ தெரியாம கொண்டு வந்தியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா உன்னுடைய அன்பு தான் எனக்கு முக்கியம். இப்படி ஒரு உணவு நீ எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சில, ராமன் பசியோட இருப்பான் அப்படின்னு எனக்கு ஒரு உணவை கொடுக்கணும்னு நினைச்ச பாத்தியா, அந்த அன்பு தான் எனக்கு தேவை அப்படின்னு நான் அன்பை புசித்து கொண்டேன், அந்த உணவு எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வேண்டான்னு சொல்லல, அன்பை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்ட்டான். இதுதான் நம்முடைய தர்மம். நீங்க இறைவனுக்கு அசைவத்தை கொண்டு போய் கொடுத்தா கூட இறைவன் அதை ஏற்றுக்கொள்வான். அப்படிப்பட்ட இறைவன் தான் நம்முடைய இறைவன். ஆனால் அதே சமயம் அதற்காக அசைவத்தை கொண்டு போய் நம்ம வைப்போம்னு சொல்லக்கூடாது. நம்ம ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னா, நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, நம்ம அதை வாங்கிக்கிறோம், நமக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலோ அதை வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக பிடிக்காததையே கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. அப்ப இறைவனுக்கு என்ன தேவை, பகவானுக்கு என்ன படைக்கணும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரத்துல நம்முடைய பெரியவர்கள் எதை சொல்லியிருக்கிறார்களோ அதை சாத்வீகமான உணவு முறைகளை நாம் இறைவனுக்கு கொடுக்க வேண்டும். நம்ம வீட்டுல எப்படி வேணா இருந்துக்கலாம், அசைவம் சாப்பிடலாம், சாப்பிடாம இருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா கோயில்னு போகும் பொழுது அதற்கான ஒரு வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். அதுதான் இந்த கோயில் விவகாரத்திலையும். உடனே வந்து முருகனுக்கு நம்ம அசைவம் எல்லாம் படைச்சோமேலாம் சொல்வது வந்து வீண் விவாதம், அது தேவையற்றது. யாரோ ஒருத்தர் முருகனுக்கு அசைவம் படைத்திருக்கலாம், யாரோ ஒரு குகன் ராமனுக்கு அசைவம் கொடுத்திருக்கலாம், யாரோ ஒரு கண்ணப்பன் சிவபெருமானுக்கு பன்றிக்கறியை கொடுத்திருக்கலாம். அப்ப அதை வந்து ஒரு உதாரணமா எடுத்துட்டு எல்லாரும் செய்ய முடியாது. சிவபெருமானுக்கு வந்து பன்றிக்கறி அவன் கொடுத்தான்னா சிவபெருமானுக்கு கண்ணுல இருந்து ரத்தம் வருதுன்னு கண்ணை பிடிங்கி வச்சுட்டான் கண்ணப்பன். அப்படி நம்ம எல்லாரும் கண்ணை பிடிங்கி வச்சிருவோமானா கிடையாது. அப்ப எது நம்மளால முடியுமோ, எது சட்டமோ அதைத்தான் பின்பற்ற வேண்டுமே தவிர வீண் விவாதங்களை தவிர்த்து விட்டு நாம் இந்த பிரச்சனையை எப்படி அரசாங்கம் தீவிரமாக இதில் கவனம் செலுத்தி இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல சுமூக முடிவை கொண்டு வர வேண்டும். இதைத்தான் நாமும் விரும்புகிறோம், மக்களும் விரும்புகிறார்கள். நன்றி, வணக்கம்.